எத்தனை சங்கி படையை கூட்டிக் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக வெல்ல முடியாது என மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால் விட்டார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர், பீகாரை போல் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறலாம் என எண்ணுவது ஒருபோதும் நடக்காது என தெரிவித்தார். அதிமுகவினர் உத்தமர் வேடமிட்டு வாக்கு கேட்பார்கள், அதனை திமுகவினர் முறியடிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர், வரும் தேர்தலில் திமுகவினர் தனித்துவமான முறையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைய இளைஞர் அணியினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர், 50 ஆண்டுகள் முன்னோக்கி செல்வோமா அல்லது ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சிப்பவர்களிடம் அடிபணிய போகிறோமா என்ற கேள்விக்கு மக்கள் அளிக்கக்கூடிய விடைதான் திமுக ஆட்சியின் 2.0 என்றார். மிகவும் ஆபத்தானவர் என கொள்கை எதிரிகள் புலம்பும் அளவிற்கு இறங்கி அடிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டினார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், உதயநிதி தனது பொறுப்பை உணர்ந்து பவர்ஃபுல்லாக செயல்படுவதாக பெருமையுடன் கூறினார். மதம் பிடித்து ஓடும் யானையான பாஜகவை அடக்கக்கூடிய அங்குசம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையில் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி காட்டமாக தெரிவித்தார். மோடி அமித்ஷாவால் நேரடியாக ஜெயிக்க முடியாது என்பதால் தான் பழைய அடிமைகளையும் புது அடிமைகளையும் அழைத்து கொண்டு மோதலுக்கு வருவதாக நகைச்சுவையாக விமர்சித்தார். என்ஜின் இல்லாத காரான அதிமுகவை பாஜக என்னும் லாரி கட்டி இழுப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி முதலில் அதிமுகவை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என கூறினார். கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வைத்துக் கொண்டு யாராலும் எதையும் சாதிக்க முடியாது என தாவேக்கா குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சனம் செய்தார். திமுக இளைஞரணியினர் 1 கோடி பேர் திரண்டாலும் கட்டுப்பாடு மிக்கவர்கள் என பெருமிதத்துடன் கூறி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கல் பகுதியில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதிமுக என்பது ஆலமரம் போன்றது என்றும் பறவைகள் போல் சிலர் பறந்து போனாலும் ஆலமரம் போல் அதிமுக துவண்டு போகாது என முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் திட்டவட்டமாக தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக உள்ளிட்ட அனைவரையும் அதிமுக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெறுவதில் தெளிவாக இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்தார். கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தற்போது வரை திமுக கூட்டணியில் தாங்கள் இருப்பதாகவும் மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளை பேசாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தது இல்லை என்றார். முன்கூட்டியே விருப்ப மனுவை வாங்கும் அவசியம் விசிகவிற்கு இல்லை என்றும் திமுக கூட்டணியில் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவோம் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தருமபுரியில் பேட்டியளித்த அவர், திமுகவுடனான பேச்சுவார்த்தையின் போது உறுதி செய்யக்கூடிய தொகுதிகளை கணக்கில் கொண்டு விருப்ப மனுக்களை பெறுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணியும் ஜி.கே. மணியும் பாமக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற ஏ.கே. மூர்த்தியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட ராமதாசின் ஆதரவாளரான ஜி.கே. மணி அன்புமணியை கண்டதும் கையெடுத்து கும்பிட்ட போது அவரும் மரியாதை நிமித்தமாக வணக்கம் வைத்தார்.
பாமக நிறுவனர் ராமதாஸை கொன்றுவிட்டு அக்கட்சியை பறிக்க பார்ப்பதாக அவரது மகன் அன்புமணி மீது ராமதாஸ் ஆதரவாளர் எம்எல்ஏ அருள் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், பாமக கட்சி பெயரில் பனையூரில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு அன்புமணி வழங்கியதை எதிர்த்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாக கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக வர்த்தக அணி நிர்வாகி மீது சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். விருத்தாச்சலத்தில் மாநாடு ஒன்றில் பேசிவிட்டு சீமான் காரில் புறப்பட்ட போது திமுக நிர்வாகி ரங்கன் என்பவர் காரை வழிமறித்து தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சீமான் உள்ளிட்ட நாத்தகவினர் ரங்கனை தாக்கினர். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலையை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். எக்ஸ்தல பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியுடனும் தமிழ் கலாச்சாரத்தின் பாதுகாவலராக இருந்தவரின் வாழ்க்கை பற்றி இளைஞர்கள் படிக்க வேண்டும் என மோடி வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணையம் மோடியின் ஆணையம் அல்ல, நாட்டின் ஆணையம் என்பதை மறக்கக்கூடாது என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டுக்கு எதிராக டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் பேரணி நடைபெற்றது. பின்னர் பேசிய ராகுல் காந்தி, பாஜகவின் வாக்கு திருட்டு அம்பலமானதால் பிரதமர் மோடியின் நம்பிக்கை ஆட்டம் கண்டுவிட்டதாக விமர்சித்தார். வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்திக்க பாஜக தயாரா என காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி சவால் விடுத்துள்ளார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற பேரணியில் பங்கேற்று பேசிய அவர், வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்தித்தால் தங்களால் வெற்றி பெற முடியாது என்பது பாஜகவுக்கு நன்றாக தெரியும் என்றார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மூத்த தலைவர்கள் ப. சிதம்பரம், KS அழகிரி, KV தங்கபாலு உள்ளிட்ட நிர்வாகிகளை ராகுல் காந்தி சந்தித்து பேசுகிறார். மேற்கு வங்கத்தில் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாகை சூடும் என பாஜகவின் தேசிய செயல் தலைவர் பீகார் அமைச்சர் நிதின் நபீன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தன் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் கட்சியை வலுப்படுத்துவதே தன்னுடைய முதன்மை நோக்கம் எனவும் அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 14 அடி உயரமுள்ள வெண்கல திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள 65 அடி உயரமுள்ள கொடி கம்பத்தில் திமுக கொடியை அவர் ஏற்றி வைத்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக வருவதை மக்கள் எதிர்பார்த்திருப்பதாக அக்கட்சி நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், விஜய்க்கு குரு திசை நன்றாக இருப்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இலக்கை எட்டுவார் என செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் தங்களது கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தவிக தலைவர் விஜய் தான் அறிவிப்பார் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தவிக சார்பில் வேட்பாளர்களின் விருப்ப மனு பெறுவதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருக்கும் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. தவிக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக விஜயமங்கலம் டோல்கேட் அருகே 26 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. தீவிர பரிசீலனைக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலை வரும் 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது.
தமிழ்நாட்டில் இன்று முதல் 18ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 15, 16ஆம் தேதி கடலோர மாவட்டங்களிலும், 17ஆம் தேதி தென் மற்றும் வட தமிழகத்திலும், 18ஆம் தேதி தென் தமிழகத்திலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவித்திருக்கிறது. முட்டை விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்கிறது. கொள்முதல் விலை அதிகரித்ததால் சில்லறை வியாபாரத்தில் ஒரு முட்டை 7 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் கட்டட கழிவுகளை அகற்றுவதில் விதிகளை மீறிய நபர்களிடமிருந்து கடந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரை 39,30,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஓராண்டில் 3.51 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஆஃப் ரோட் பைக் ரேஸில் கரடுமுரடான பாதைகளில் சீறிப்பாய்ந்த இருசக்கர வாகனங்களை பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, புனே என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் தங்களது பைக்குகளோடு களமிறங்கினர். சென்னையில் ஓய்வு பெற்ற மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயலாளரிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் 57 லட்சம் ரூபாய் பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த 77 வயது விஞ்ஞானி ராமசாமியை செல்போனில் தொடர்பு கொண்ட ஆன்லைன் மோசடி கும்பல் டெல்லி போலீஸ் என்று கூறி வீடியோ காலில் பேசி மோசடி செய்ததாக தெரிகிறது. சென்னை தரமணியில் மகளிர் சுய உதவிக்குழு நடத்தி சுமார் 17 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றிய பாஜக பெண் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மகளிர் சுய உதவிக்குழு நடத்திய வளர்மதி 17.5 லட்சம் ரூபாய் பெற்று வெறும் 4 லட்சம் ரூபாயை மட்டும் திருப்பி கொடுத்ததாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அகனி கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்களை இரவு நேரங்களில் காட்டு பன்றிகள் சேதப்படுத்தியதால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி கிராமத்தில் குடும்ப வறுமை காரணமாக 7 வயது மகளுக்கு அரளிக்காயை அரைத்து கொடுத்து கொலை செய்த தாய் தானும் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். மகள் உயிரிழந்த நிலையில் தாய் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொடைக்கானலில் உள்ள கீழ்மலை கிராமங்களில் ஒன்றான தாண்டிக்குடி குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட இயலாமல் தடுமாறி வருவதால் தங்களுடைய சொந்த வேலை மற்றும் விவசாய நிலத்திற்கு செல்ல முடியாமல் மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் லோயர் கேம்ப் பகுதியில் குட்டியுடன் யானை சுற்றித் திரிந்த வீடியோ வெளியாகியுள்ளது. லோயர் கேம்ப் பகுதியில் இருந்து முண்டந்துறை வனச்சரகத்திற்கு இடைப்பட்ட மலைச்சாலை ஓரத்தில் காட்டு யானை சுற்றித் திரிந்த நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி எடுத்த வீடியோ பகிரப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைப்பட்டி அருகே செம்பட்டி ஒட்டன்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை யானையை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஆடலூர் பன்றிமலை, கோம்பை, பண்ணைப்பட்டி, தருமத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் யானை நடமாட்டம் அதிகளவில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் ஊராட்சியில் பல வருடங்களாக சேதமடைந்து காணப்படும் சாலையை செப்பனிடப்படாததை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்றுகளை நடவு செய்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே சாலையில் படுத்திருந்த மாட்டின் மீது மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்போரூரில் இருந்து ஆமூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சேகர் என்பவர் சிறுதாவூர் பேருந்து நிலையம் அருகில் சாலையின் நடுவில் படுத்திருந்த மாட்டின் மீது எதிர்பாராத விதமாக மோதியதாக தெரிகிறது. கோலாலம்பூரில் இருந்து கொழும்பு வழியாக மதுரைக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் 3101 ஆமைகளை கடத்தி வந்த பெண் பயணியை சுங்கத்துறையினர் கைது செய்தனர். பெண் பயணியின் பையில் சிவப்பு நிற காதுகளை கொண்ட ஆமைகள் இருந்ததை கண்டறிந்த அதிகாரிகள் ஆமைகளை பறிமுதல் செய்து பெண் மீது வழக்கு பதிவு செய்தனர்.
கோவையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட போதை ஆசாமிகள் இருவர் கர்ப்பிணியுடன் பைக்கில் சென்ற கணவரிடம் தகராறு செய்து ஸ்க்ரூ டிரைவரால் அவரை குத்தியதில் படுகாயமடைந்தார். முன்னதாக ஜிவி ரெசிடென்சி குடியிருப்பு பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மற்றும் போலீசாருடன் போதை ஆசாமிகள் இருவரும் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வைகை ஆற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சரின் மருமகன் உட்பட இருவரை போலீசார் கைது செய்தனர். அரியநேந்தல் பகுதியில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது டிப்பர் லாரியில் சட்டவிரோதமாக வைகை ஆற்றில் இருந்து மணல் அள்ளி செல்வதை கண்டுபிடித்தனர். புதுக்கோட்டையில் பிஎஸ்என்எல் கேபிள் காப்பர் வயர்களை பழுது பார்ப்பது போல திருட முயன்ற தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிஎஸ்என்எல் பணியாளர்கள் போல நடித்து தொடர் ஒயர் திருட்டில் ஈடுபட்ட சூர்யா, செல்லதுரை, மணிகண்டன், மகேந்திரன், சின்னதுரை ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சியில் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கடித்த தெரு நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருக்கோக்கர்ணம், மியூசியம், கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் அதிகளவில் சாலையை ஆக்கிரமித்து கிடப்பதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் பயத்துடனேயே சாலையை கடக்க வேண்டியதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். எரிசக்தி பாதுகாப்பு என்பது இன்றைய காலத்தின் முக்கிய தேவை என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் திறன்மிக்க எரிசக்தி பயன்பாட்டை உறுதி செய்ய மக்களிடையே நடத்தை ரீதியிலான மாற்றம் அவசியம் என கூறினார். குடிமை பணியாளர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்று பயிற்சி பெற்று வரும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அவர், சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பகிரப்படும் நிலையில் உண்மையான தகவல்கள் சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றார். மனித தீர்ப்புக்கு தொழில்நுட்பம் வலு சேர்க்க வேண்டுமே தவிர அந்த தீர்ப்பை தொழில்நுட்பம் வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் கட்டக்கில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், அதிகமான வழக்கு செலவுகளும் வழக்குகளை நிறைவு செய்ய அதிக காலம் எடுப்பதும் நீதித்துறைக்கும் சாமானியர்களுக்கும் இடையே உள்ள பெரும் தடைகள் என கூறினார். டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் டிசம்பர் மாதம் அதிகபட்ச மோசமான அளவு காற்றின் தரக்குறியீட்டை தொட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 461 என்ற அளவை தொட்டுள்ளது. ரோகிணி, வசீர்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 500 என்ற மோசமான அளவு தொட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதன் காரணமாக 6ஆம் வகுப்பு முதல் 9, 11ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்துமாறு பள்ளிகளுக்கு கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி, அதை சுற்றியுள்ள மாநிலங்களில் வெளிப்புற விளையாட்டு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு அந்தந்த மாநிலங்களின் தலைமை செயலாளர்களுக்கு காற்றின் தர மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை கம்யூனிஸ்ட் கட்சியினர் சூறையாடியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி சிலையை உடைத்ததால் பரபரப்பான சூழல் நிலவியதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கொல்கத்தாவில் சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியை காணச் சென்று அவரை பார்க்க முடியாததால் ஆத்திரமடைந்த ரசிகர் டிக்கெட் கட்டணத்தை ஈடு செய்ய மைதானத்தின் கம்பளத்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கொரோனா தடுப்பூசிக்கும் இளம் வயதினர் திடீரென மரணம் அடைவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என எய்ம்ஸ் மருத்துவமனை ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இளம் வயதில் மாரடைப்பு ஏற்படுவதற்கு இன்றைய வாழ்க்கை முறை, மதுப்பழக்கம் ஆகியவை முக்கிய காரணங்களாக இருக்கலாம் என எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வளாகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனகாபள்ளி மாவட்டத்தில் மத்திய அரசின் தள தேர்வு குழுவின் பரிந்துரையின்படி 3000 ஏக்கர் நிலம் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் 366 ஏக்கர் வனப்பகுதியில் உள்ளதால் அதற்கான மாற்று நிலத்தை ஆந்திரா அரசு வழங்கியுள்ளது.
டிட்வா புயலால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள இலங்கைக்கு 25 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களையும் சுமார் 14,000 கிலோ உணவுப் பொருட்களையும் இந்தியா அனுப்பி வைத்தது. இலங்கையின் பல்வேறு பகுதிகள் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை சந்தித்த நிலையில் ஆபரேஷன் சாகர் பந்து முன்னெடுப்பின் கீழ் இந்தியா உதவி வருகிறது. இந்தோனேஷியாவை புரட்டி போட்ட மழை வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் நேர்ந்த சேதத்தை சீரமைக்க முடியாமல் திணறி வரும் சூழலில் பலியானோர் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டியதாக கூறப்படுகிறது. காசாவில் நடைபெற்ற இஸ்ரேலிய படைகளின் வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் ராணுவ தளபதி கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பு சுமார் 1200 பேரை கொன்று சுமார் 250 பணைய கைதிகளை கைப்பற்றியது. பின்னர் இஸ்ரேலின் தொடர்ச்சியான குண்டுவீச்சு தாக்குதலில் 70,600க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர். நேட்டோ கூட்டமைப்பில் இணைத்துக் கொள்ள வலியுறுத்தி வந்த கோரிக்கையை விலக்கிக் கொள்ள தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிரடியாக அறிவித்தார். நேட்டோவில் இணைய உக்ரைன் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து போர் புரிந்து வருகிறது. அதே வேளையில் உக்ரைன் நிலப்பரப்பை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் ஜெலன்ஸ்கி கூறினார். கியூபாவில் நடைபெற்ற ஹவானா ஸ்கேட்டிங் மாரத்தான் போட்டியில் திரளான வீரர்கள் கலந்து கொண்டனர். 42 கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்கை ஸ்கேட்டிங் மூலம் வீராங்கனைகள் கடந்து அசத்தினர். இந்த மாரத்தான் போட்டியில் வழிநெடுகிலும் கூடியிருந்த பொதுமக்கள் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர். பாகிஸ்தானின் இறையாண்மைக்கும் எல்லை பாதுகாப்புக்கும் சவாலாக இருக்கும் எந்த வெளிப்புற சக்தியையும் முறியடிக்க படைகள் தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் முப்படை தளபதி ஆசிம் முனீர் கூறினார். பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதே ராணுவத்தின் முதன்மையான இலக்கு என்றும் ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கு நாட்டில் இடமில்லை எனவும் ஆசிம் முனீர் கூறினார். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 15.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 120 ரன்கள் எடுத்து இலக்கை எட்டியது. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் ஒரு விக்கெட்டை கைப்பற்றிய ஹார்திக் பாண்டியா சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட ரன்கள் மற்றும் 100 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் என்ற உலக சாதனையை படைத்தார். மும்பை வான்கடே மைதானத்துக்கு வந்த கால்பந்தாட்ட வீரர் ஜாம்பவான் மெஸ்ஸியை பார்ப்பதற்காக ரசிகர் கூட்டம் அலைமோதியது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட முக்கிய VVIP-க்களும் வான்கடே மைதானத்திற்கு வருகை புரிந்தனர். மும்பையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸிக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் 2011 கிரிக்கெட் உலகக்கோப்பை ஜெர்சியை கையெழுத்திட்டு பரிசாக வழங்கினார். சச்சின் 10ஆம் எண் கொண்ட ஜெர்சியை அணிந்து விளையாடினார். மெஸ்ஸியும் 10ஆம் எண் கொண்ட ஜெர்சியை அணிந்து கால்பந்து போட்டிகளில் விளையாடி வரும் நிலையில் அதை நினைவு கூறும் விதமாக ஜெர்சி வழங்கினார். கிரிக்கெட்டில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் முதலில் தங்களது இலக்கின் மீது நம்பிக்கை வைத்தால் சாதிக்கலாம் என இந்திய கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்ஷன் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை IIT வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், விளையாட்டை பொழுதுபோக்கு என்று பார்க்காமல் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஒரு பாதை என இளைஞர்கள் பார்க்க வேண்டும் என்றார். துபாயில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய யூத் பேரா போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று தமிழகம் திரும்பிய வீராங்கனைக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லின்சியா 65 கிலோ எடை பிரிவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பேரா டேக்வாண்டோ போட்டியில் கலந்து கொண்டு வெண்கலம் வென்றார். F4 இந்தியன் ரேசிங் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இளம் வீரர்களுடன் சீறி பாய்ந்த கார்களை கண்டு பார்வையாளர்கள் அசந்தனர். 5 சுற்று போட்டிகளை கொண்ட இந்த ரேசிங் திருவிழா சென்னை மற்றும் கோவையில் நடைபெற்றது. இதில் 14க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இளம் வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர்.
ரஜினியின் படையப்பா திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆன நிலையில் மதுரையில் அவரது ரசிகர்கள் கேக் வெட்டி குத்தாட்டம் போட்டு உற்சாகமடைந்தனர். திரையரங்கில் சரமாரியாக பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பேனர்களுக்கு பாலாபிஷேகம் செய்தும் கோஷங்களை எழுப்பி ஆரவாரம் செய்தனர். கேப்டன் விஜயகாந்தின் திரைப்படங்களை பார்த்துதான் தன்னுடைய திரை வாழ்க்கை தொடங்கியதாக நிகழ்ச்சி ஒன்றில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கூறினார். தென்னவன் திரைப்படம் தான் விஜயகாந்துடன் பணியாற்றிய முதல் திரைப்படம் என்றும் பழகுவதற்கு அவர் இனிமையான மனிதர் என்றும் யுவன் சங்கர் ராஜா கூறினார். பொன்ராம் இயக்கத்தில் சரத்குமார் சண்முக பாண்டிய நடிப்பில் உருவாக்கியுள்ள கொம்பு சீவி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் இயக்குனர் சந்திரசேகர், பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் நடிகர் ரியோ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இயக்குனர் செல்வராகவனின் மனைவி கீதாஞ்சலி கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து நீக்கி உள்ளார். சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய செல்வராகவன் அடுத்த 6 மாதத்தில் தாம் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றை சந்திக்கப் போவதாக கூறியிருந்த நிலையில் அதனையும் இதையும் தொடர்பு படுத்தி செல்வராகவனுக்கு மீண்டும் விவாகரத்தா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சினிமாவில் அனைத்து கலைஞர்களும் தங்களது வேலையை திறம்பட செய்தால் யாரும் போட்டி என்ற நிலையே வராது என நடிகர் சூரி கூறினார். விஜய்க்கு அடுத்து சிவகார்த்திகேயனா என்ற கேள்விக்கு விஜய் உச்சத்தில் உள்ளார் என்றும் சிவகார்த்திகேயன் தற்போது வளர்ந்து வருவதாகவும் கூறினார். கொச்சியில் பிரபல நடிகை கடத்தல் வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள நடிகை மஞ்சு வாரியர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சம்பவத்தில் திட்டம் வகுத்து கொடுத்தவர்களுக்கு தண்டனை வழங்கியிருந்தால் பாதிக்கப்பட்ட நடிகைக்கு முழுமையான நியாயம் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவை போன்று தெலுங்கு சினிமா உலகில் ஒற்றுமை இல்லை என இசையமைப்பாளர் தமன் வெளிப்படையாக கூறினார். அனிருத்துக்கு தெலுங்கு திரைப்படங்களில் எளிதாக வாய்ப்பு கிடைப்பதை போன்று தனக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றார். தமனின் இந்த பேச்சு தெலுங்கு சினிமா உலகில் பேசு பொருளாகி உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பசார் பகுதியில் அனைத்து கிறிஸ்தவ சபையின் 39வது ஐக்கிய கிறிஸ்துமஸ் ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. திருச்சபைகளை சேர்ந்த பங்கு தந்தைகள் மற்றும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் வண்ண வண்ண ஆடை அணிந்தும் இறை வழிபாட்டு பாடல்களை பாடியும் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு சுந்தரவிநாயகர் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சபரிவாசர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் உள்ளூர், வெளியூர் என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியே சரணமையப்பா என்று முழக்கமிட்டவாறு பயபக்தியோடு தரிசனம் செய்தனர்.